ஒரு நாட்டில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய குடியுரிமை அப்படிங்கிறது பறிக்கப்பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சுச்சுவேஷன் இப்போது பக்ரைன் அப்படிங்கிற நாட்டில் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. யார் யாருக்கெல்லாம் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் ஈரானில் இருக்கக்கூடிய கமெனியினுடைய ஃபேமிலி ஒட்டுமொத்தமாக மார்க் ரூபியோ சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப ஆச்சரியமானது. அதே நேரத்தில் மிடில் ஈஸ்டில் இந்த 2 நாடுகள் மட்டுமல்ல, இன்னும் ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது. அங்கே நிலவக்கூடிய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது நம்ம வீடுகளில் எப்படி பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. ஈராக்கில் யார் வேணாலும் ஆட்சி பண்ணட்டும், ஆனால் அவங்க நாங்கள் சொல்கிறத கேட்கக்கூடிய நபர்களாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது சதாம் ஹுசேனுடைய காலகட்டத்தில் இருந்தே அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய கெட்ட பழக்கம். அதில் ஒரு பகுதியாக ஈராக்கினுடைய ஜனாதிபதி அலி அல் ஜைதி அப்படிங்கிற நபர் நியமிக்கப்பட்ட பிரதமராக அறிவித்ததன் மூலமாக பல மாதங்களாக நீடித்து வந்த ஒரு அரசியல் முடக்கத்திற்கு இப்போ தான் விடிவு கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. சரி, ஈரானுக்கு ஆதரவான வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடாதுன்னு அமெரிக்கா சொன்னால் அது அப்படியே ஈராக்கில் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கேட்டே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா ஈராக் மீது அமெரிக்கா போர் தொடுத்துருவாங்க. இப்போ ஈரான் மேலே நடத்துகிறாங்கல்ல, அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உருவாயிடும். நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா நாடுகளுமே இங்கே சுதந்திரம் பெற்ற நாடுகள் அல்ல. ஏதோ ஒரு ஏகாதிபத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் அவங்க இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சுதந்திர நாடு அப்படிங்கிறது வெறுமன பேருக்கு மட்டுமே இருக்குது. ஜனநாயகம் அப்படிங்கிறது எழுதப்பட்ட எழுத்துக்களில் மட்டுமே இருக்குது. ஸோ பேப்பரில் அவங்க தன்னை ஜனநாயகவாதியாக டெமோக்ரஸி இருக்குன்னு காட்டிக்கிட்டாலும் இந்த அமெரிக்கா மாதிரியான நாடுகள்கிட்ட அவங்க அடிமையாக தான் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வேர்ல்டு ஆர்டர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம சொன்னோம்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் பின்லாந்தில் ஒரு அதிபர் இருக்கார், அவர் பேர் அலெக்சாண்டர் ஸ்டெப் அப்படிங்கிறது. அவர் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறாரு. உலகத்தினுடைய ஒழுங்கு அப்படிங்கிறது மரபுசார் மேற்கத்திய வல்லரசுகளால் இல்லாமல் வேறு சில கண்ட்ரிஸ் அதை டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நாடுகள் தான் இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் பிரேசில் அப்படின்னு சொல்கிறாங்க. சார், அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பிரிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன்னா இந்த 3 நாடுகளுமே பிரிக்ஸில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடுகள் தான். என்ன, சைனாவை மட்டும் விட்டுட்டார், அவ்வளவுதான் இல்லையா? ஸோ ரஷ்யாவையும் விட்டுட்டார். இந்த 2 பெரிய நாடுகளை மட்டும் விட்டுட்டு பின்லாந்தினுடைய அதிபர் பேசி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு வேர்ல்டு ஆர்டர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, இவங்க தான் அடுத்து வழி நடத்த போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. காரணம் ஏன் அப்படின்னா, இந்த சீனா அப்படிங்கிற நாடை அவர் சொல்லாமல் விட்டுருக்கலான்னா அடுத்த சில 10 ஆண்டுகளில் சீனாவில் மக்கள் தொகை அப்படிங்கிறது 6 கோடி பேர் குறைஞ்சிருவாங்களாம். இளைஞர்களுடைய வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லாமல் போயிடும். மக்கள் தொகையினுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு நாடற்ற ஒரு நிலையில் இருப்பதற்கான வெறுமன சவக்கிடங்கு தான். இங்கே உண்மையான சொத்துங்கிறது ஒரு நாட்டுக்கு மக்கள் தொகை தான். அந்த வகையில் ரஷ்யா இப்போ தான் அதை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள் தொகையை. பட் சீனாவில் அந்த ரேஷியோ குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதையும் கன்சிடர் பண்ணி அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கலாம். ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்தாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக பக்ரைன் அப்படிங்கிற நாட்டில் தனி மனிதர்களுடைய குடியுரிமை பறித்ததோடு மட்டுமல்லாமல் அவங்க குடும்பத்தினுடைய குடியுரிமையும் பறிக்கப்பட்டிருக்குங்கிறது வேதனையான விஷயம். தப்பு பண்ணுறவன் தண்டனை அனுபவிக்கலாம், அவங்களுடைய குடும்பமே தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எந்த வகையில் ஏற்புடையது? சோழர்கள் காலத்தில் ஆதித்ய கரிகாலனுடைய கொலை அப்படிங்கிறது பார்ப்பன சமூகத்தால் செய்யப்பட்டது. அதை உறுதிப்படுத்தக்கூடிய கல்வெட்டுங்கிறது காட்டுமன்னார் கோயிலில் இன்னமும் இருக்குது. பல ஆண்டுகால விசாரணைக்கு பிறகு யார் யாரெல்லாம் கொலை செஞ்சாங்களோ அவங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் நாடு கடத்தப்படணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருந்தாங்க. அந்த தீர்ப்பை விட மிகவும் மோசமான ஒரு தீர்ப்பாக இது பார்க்கப்படுது. ஈரானுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த 69 பேருடைய குடியுரிமை உரிமை அப்படிங்கிறத
இப்போ பக்ரைன் அரசு பறிச்சிருக்காங்க. நான் தான் சொல்லிட்டேனே, அமெரிக்கா ஈரானை விட மாட்டாங்க, கண்டிப்பாக மறுபடியும் ஒரு பெரிய அட்டாக் நடத்துவாங்க. தேதி குறிப்பிடப்படலை, ஆனால் அது 29ஆம் தேதியில் இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதியில் இருந்து அது ஒரு பெரிய பூமாக பேசுபொருளாக மாறப்போகுது. சரி, இப்போது யூகே சைட்லேருந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அது அணுகுண்டாக கூட பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது யூகே அந்த மாதிரியான டயத்தில் எப்படி இருக்க போகுது? மக்கள் இப்போவே சேமிக்க தொடங்கணும். அது உணவில் இருந்து ஆரம்பித்து நம்முடைய எல்லா விஷயங்கள்லையுமே மக்கள் சேமிப்பை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் அவர்கள் வலியுறுத்தியிருக்கார். தங்கள் பழக்க வழக்கங்களையும் அவங்க மாற்றிக்கணும். இந்த ஆண்டில் விடுமுறையை கழிப்பதற்கு எங்கு போகிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்காமல், பல்பொருள் அங்காடியில் எதை வாங்குறது அப்படின்னு சிந்திக்காமல் மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னென்னா, ஒரு பெரிய நியூக்ளியர் வார் ஒன்று இப்போது ட்ரம்ப் அவர்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் காரணம். அந்த ரீசனை மையப்படுத்தி இப்போ ஸ்டாமர் அவர்கள் தன்னுடைய மக்களை கைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் போரில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. வேர்ல்டு வார் எப்படி டிசைன் ஆகும் அப்படின்னே தெரியாது. யார் எதற்காக உள்ளே வர்றோம் அப்படின்னே தெரியாமல் நிறையா நாடுகள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியது இருக்கும். விருப்பத்தின் அடிப்படையிலையோ விருப்பமே இல்லாட்டி கூட அதில் பங்கெடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படும். வங்கதேசத்தில் முதன்முறையாக அணுமின் நிலையம் ஒன்று தொடங்கப்பட்டிருக்கு. அதாவது ரோசாட்டம் அப்படிங்கிற நிறுவன தலைவர் அதை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. இவர் யாருன்னு கேட்டால் ரஷ்யாவை சேர்ந்தவர். ரஷ்யாவுக்கு வங்கதேசத்துக்கு என்ன பிரசாத் சம்பந்தம் அப்படின்னு கேட்டால் சம்பந்தம் இருக்குது. ரஷ்யாவோடு இணைந்து தான் இந்த ரூப்பூர் அப்படிங்கிற அணுமின் நிலையத்தை வங்கதேசம் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வங்கதேசத்தில் ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. இந்தியா கிட்ட இருந்து பாகிஸ்தான்கிட்ட இருந்து வங்கதேசம் இப்படின்னு பிரிந்த காலகட்டங்களுக்கு பிறகு ஜென்னிசெட்டினுடைய போராட்டங்கள்லாம் வங்கதேசத்தில் பெரிய லெவலில் நடத்தப்பட்டது. அப்படி நடத்தப்பட்ட போராட்டத்தினால அவங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைச்சதா அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா கிட்டேருந்து எந்த லாபமும் கிடைக்கல. அதை புரிஞ்சுக்கிட்டு ரஷ்யாவோட டைப் பண்ணி இப்போ புதிதாக அணுமின் நிலையத்துக்கு சைன் போட்டிருக்காங்க. இது வங்கதேசத்தினுடைய வளர்ச்சிக்கு முதல் படி. இவன் சும்மாவே இருக்க மாட்டாயா, ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற கதையா இஸ்ரேல் தெற்கு லெபனானில் ஒரு பெரிய வான்வெளி தாக்குதலை நடத்தியிருக்கு. அதுவும் மருத்துவமனைன்னு கூட பார்க்காம திப்னின் அப்படிங்கிற மருத்துவமனையின் மீது அட்டாக் நடத்தியிருக்காங்க. அது தொடர்பான காட்சிகள் வேறு நமக்கு கிடச்சிருக்கு. அதில் பாருங்கள், ஃபுல்லாக புகை மூட்டமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை காட்சிப்படுத்தியிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக இஸ்ரேல் நடத்தக்கூடிய அட்டூழியங்களை தட்டி கேட்பார் யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் வேதனையான விஷயம். இந்த யூரோப் கண்ட்ரிஸ் மீது இன்னமுமா நீங்கள்லாம் நம்பிக்கை வச்சுருக்கீங்க? நாங்கள் எவ்வளவு சலுகை கொடுக்குறோம், அவங்க பாருங்கள் எப்படிலாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்மேனிய பிரதமர்கிட்ட புட்டின் அவர்கள் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. பார்க்குறதுக்கு நெதன்யாகு மாதிரியே இருந்தாலும் இவருக்கான குணநலன்கள்ங்கிறது வேறு. எங்கேயோ ஒரு பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கலாம். எப்போது இவருடைய வயசு ஒரு 30 இருந்துச்சு அப்படின்னா 31 வருஷத்துக்கு முன்னாடி சில சம்பவங்கள் நடந்திருக்கலாம். அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. ஆனால் ஐரோப்பாவினுடைய எரிசக்தி பெருங்கனவின் மீது புட்டின் ஒரு பெரிய அணுகுண்டையே வீசுகிற அளவுக்கு இவரை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். நாங்கள் உங்களுக்கு 1000 கனமீட்டருக்கு வெறுமனை $177 அப்படிங்கிற விலையில் தான் எரிவாயுவே கொடுக்குறோம். ஆனால் இதிலிருந்து 6 மடங்கு ஜாஸ்தியாக எல்என்ஜிக்கு $600க்கும் அதிகமான விலையில் ஐரோப்பா கொள்ளையடிக்கிறாங்க. இது தெரிஞ்சும் நீங்கள் அவங்கக்கிட்ட தான் போய் நிற்கிறீங்க அப்படிங்கும்போது அசிங்கமா இல்லை அப்படின்னு திட்டியிருக்காரு. முஸ்தபா கமனி இவர் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தொடர்பான எந்த விவரங்களும் யாருக்குமே சொல்லப்படலை. ரெண்டாவது, ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் அதை பற்றி பெரிய அளவில் கவலைப்படுறாங்களான்னு கேட்டால் அப்படி ஒரு கவலை இருக்கிறதாவும் தெரியல. கொள்கையும் கோட்பாடுகளும் வழிநடத்திக்கிட்டே இருக்குது. அப்புறம் எதுக்கு தலைவர்கள்? யார் வேணாலும் தலைவராக வரட்டும், நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம்னு ஈரான் மக்கள் பார்த்துட்ருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய ஒற்றுமையும் அந்த இடத்துல குலையவே இல்லை. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் மார்க் ரூபியோ சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள், முஸ்தபா கமனி உயிரிழந்ததற்கான எந்த ஆதாரமும் எங்கள்கிட்ட இல்லைன்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கார். அதே நேரத்தில் ஈரானில் வாரிசுகள் தொடர்ச்சியாக அவங்களுடைய உரிமை அப்படிங்கிறது பரம்பரையாக கடத்தப்படுவது அப்படிங்கிறது ஏற்புடையதா அப்படிங்கிற கேள்வியோடு நிப்பாட்டியிருக்காரு. முதல்ல கமனியவர்களை தூக்கிட்டோம் அப்படின்னா ஈரானை முழுமையாக டேக் ஓவர் பண்ணிடலாம்னு நினச்சாங்க. ஆனால் அங்கே தத்துவம் வழி நடத்துது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் இப்போ பயந்து போய் கிடக்கு அமெரிக்கா. இந்த கெசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவை பற்றி நீங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இது ஹார்மோஸை கட்டுப்படுத்துறதில் விட இந்த கெசம் தீவு அப்படிங்கிறது முக்கியமான துருப்புச்சீட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பிரதான நிலப்பரப்பில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலையும் ஓமானுடைய முசந்தம் தீபகற்பம் இருக்குல்ல, அதில் இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவிலையும் ஒரு ஹார்மோஸை டிசைன் பண்ணுறாங்க.
நீரிணை, அதுக்கு பேர் தான் அந்த கிசம். இதனுடைய மிகப்பெரிய தீவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி 1.5 கிலோமீட்டர் ஸ்கொயர்டு அது, அந்த மாதிரியான ஒரு பெரிய சர்க்கிளில் இருக்கும். இந்த பகுதி மீதான ஈரானுடைய கட்டுப்பாடு அப்படிங்கிறது இப்போ மேலோங்கி இருக்குங்கிறாங்க. அமெரிக்காவால் கட்டுப்படுத்த முடியாத இடம் இது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த எப்படி கார்க் அப்படிங்கிற தீவு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற அந்த ஹார்மஸ் இதை பற்றி பேசுகிறோமோ, அதே மாதிரி இந்த கிசம் அப்படிங்கிற அந்த ஐலாண்டை பற்றியும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குது. 29ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது புதியதொரு வார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ட்ரம்ப்புக்கு இப்போ பேச்சுவார்த்தை மூலிமா ஒரு பிரச்சனை ஷார்ட் அவுட் ஆகுங்கிற நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதே நேரத்தில் அவர் 2 வழியை சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கடைசி நிமிடத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரானிய தலைவர்களை பணிய வைப்பது, இல்லாட்டி கடற்படையை வச்சு முற்றுகையிடுறது, பொருளாதார அழுத்தத்தை தொடர்ச்சியாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் கொடுக்கறது, இல்லாட்டி இராணுவ தாக்குதல் நடத்துறது. புதியதொரு தாக்குதல் நடத்துறதுல அவரும் எச்சரிக்கையாக தான் இருப்பார். பெரிய அளவிலான அசிங்கமாயிடுச்சுன்னா, ஆயுதங்களே இல்லாமல் போர் புகுந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? அணுகுண்டை வச்சு ஒரு தடவை பண்ணலாம், அதற்கு பிறகு மறுபடியும் ஈரான் போர் தொடுத்து வந்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க மக்களே அடிமையாயிடுவாங்க. இதையும் ட்ரம்ப் யோசிக்க தான் செய்கிறார். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com.